எதுக்கு இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு தெரியலை. நல்ல காற்று அங்கே பாருங்களேன், சூப்பராக மரம் அசைஞ்சாடுது. ஆனால் எனக்கு தாங்க வேலையை வைக்கிது. கீழே பார்த்தீங்கன்னா என்னங்க இல்லை, பார்த்துக்கிறலாம் விடுங்க, பார்த்துக்கிறலாமுங்க. அது வேற பக்கம் எங்கிட்ட பெய்யுதுங்க. இப்படியே பார்த்துங்க, உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும். நல்லா சுத்தபத்தமாக நல்லா வெயில் ரொம்ப வெக்க தாங்கலையா, அதனால தண்ணி அடிச்சு விட்டேங்க. இப்போ குப்பையை பாருங்க, நீயாடி கூட்டி சுத்தமாக வச்சுருக்க, உனக்கு நான் வேலையை வைக்கிறேன்டின்ற மாதிரி வச்சுருக்க. அதுவும் இந்த வீட்டுக்கு முன்னாடி பாருங்களேன். இதெல்லாம் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ போய் வந்து அடைக்கி ஊற வச்சுருக்கேங்க. ஸோ அடையை வந்து ஆட்டிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, காப்படி தான் புழுங்கரிசி போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு வந்து துவரம்பருப்பு, அப்புறம் காஞ்ச வத்தை போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு, இதில் 2-3 சின்ன வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஆட்டி எடுத்துக்கிடுவோம். கல் ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தேன். இப்போ குப்பை வேற வந்து விழுந்துருச்சுங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஆசையாக உரலில் உட்காந்து எங்கள் அரைக்கிறதுக்கு மழை பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, வேணாம், மிக்சிலேயே அரைச்சி இங்கே உள்ள கேஸ் வேறு வந்துருச்சா சிலிண்டர், அதிலேயே சாப்பிட்டுக்குருவோம் சுட்டு. இன்றைக்கி எனக்கு அடைனா எப்போயுமே அந்த விறகடுப்பில் சுட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த ஆசையெல்லாம் மழை வந்து கெடுத்துருச்சு. கூட்டி தரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அந்த மழை வந்துருச்சு. இதை நீ கூட்ட முடியாது, நீ காலையில் தாங்க. சரி, ஓகே, நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம். ரெடியாக சின்ன வெங்காயம்லாம் உரிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே மழை பொழப்பொழப்பொழப்பலான்னு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. பட்டவத்தை சொன்னேன்னு தெரில உங்கள்கிட்ட முன்னாடி வீடியோவில். சரி, 5-6 பட்டவத்தெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். கரண்ட்டு வேறு போயிடுச்சுங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு கருத்தம்மா சாங் தான் ஞாபகம் வருது. சின்னிக்கு பருவக்காற்று தேனி பக்கம் கொண்டு சாரல் முத்து சாரல். நமக்கு நல்லா தான் இருக்குது மழை வந்தாலும். கரண்ட் போயிடுச்சே. தேங்காய் சட்னி அரைப்போம்னு நினச்சேன், அதுக்குள்ளே போயிடுச்சு. எப்போ வரும்னு தெரில. சரி, ஓகே, நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். எடுங்க எடுங்க எடுங்க, இந்த இதில் போடுங்க. எப்பா முருகா, ஆசாசியாக இன்றைக்கி உட்காந்து விறகடுப்பில் சுடலான் இருந்தேன். இந்த மழைக்கு பொருட்களை நீ விறகடுப்புலையாடி சமைக்கிறேன்னு வச்சு செய்யுது. மாமா, இதுலாம் கஞ்ச பிசின தனத்தை காட்டாதான் அரை முடியையும் எடுத்துருங்க. சட்னிக்கும் வேணும், அடைக்கும் வேணும். அதாவது சாப்பிட்ற விஷயத்தில் சில விஷயங்களில் அந்த பொருளை போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, அதை எடுங்க, நான் மற்ற வேலையை பார்க்குறேன். இப்போ தாளிப்பு எதுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாங்க, தேங்காய் சட்னிக்கு. தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. இதில் என்ன போட்டு அரைச்சிருக்கேன்னா, கொத்தமல்லிங்க. கொத்தமல்லி போட்டு அரைச்சி பாருங்கள், சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேங்க. இதில் வந்து தேங்காய் சில்லு, வெங்காயம், முருங்கைத்தலை போட்டிருக்கேங்க. அப்புறம் வெள்ளைப்பூடு வந்து நச்சு போட்டிருக்கேங்க. இந்த மாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இதில் எல்லா மாவுலையும் போட்டுவிட்டோம்னா மிச்சமாயிடுச்சுன்னா இந்த ஆனியன் ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி இதாயிரும், ஒரு மாதிரி ஊசின வடை வந்துடும். அப்புறம் மலைக்கு இதமாக அத்தை வந்து கொலக்கட்டை போட்டிருந்தாங்க. பாதி என் ஆத்துக்கார் எடுத்து வச்சுக்கிட்டு பாதி எனக்கு கொடுத்துருக்காரு. போன வட்டமே அத்தை வந்து ஏமா தேங்காய்ச்சல் போடலை அப்படின்னாங்க. அத்தை உங்கள் மயனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் போடலை, அது போட்டால் தான் நல்லாயிருக்குனாங்க. அதனால் இந்த வட்டம் போட்டாச்சு. ஆமாங்க, லைஃப்பில் ஒரு டைம் எப்பயாச்சும் ஒருக்க சாப்பிட்றோம், நமக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே. கடுகு வந்து ரொம்ப இதாயிடுச்சா, அதனால தான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு தாங்க போட்டிருக்கேன், நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சோடனே அப்படியே தோசைக்கல்லை வச்சு மாவை மிக்சிங்க கொடுத்து அடுத்து என்ன அடை தான் எங்கள் அத்தைக்கு தான் ஊற்ற போகிறேன். மிக்சிங்கெலாம் சூப்பராக போட்டாச்சு. இதில் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. அப்படியே நம்ம கல் வேற நல்லா காஞ்சிருச்சு, ஊற்றிடலாம். இந்த இடைப்பட்ட கேப்லாம் ஊற்றிடுவோம், அவ்வளோதாங்க. இதில் நீ வந்து நம்ம நல்லா எண்ணெய் லேசாக இதுக்கெலாம் நல்லா மயமாக ஊற்றணும், அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. உணர்த்தியே சாப்பிட்லாங்க. ஓகே, இது ரெடியாகட்டும், உங்களை அடுத்து வந்து நான் சந்திக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தோசை எடுத்தாச்சு. இந்த அடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக விடணுங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்டடாக முறுமுறுன்னு வச்சா தான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு மாவு பக்கையில் தண்ணியாக இருந்திருக்கும். மற்ற அந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, தேங்காய் சில்லு, கீரை எல்லாம் போட்டப்போ கொஞ்சம் நல்லா அடர்த்தி கொடுக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் தனியாக கரைச்சிப்பேன். இதை எடுத்துடலாம். அத்தைக்கு அப்படியே சட்னியை வச்சு கொடுத்துருவோம். அத்தைக்கு வந்து நான் வைக்கிற அந்த தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் நான் வெள்ளைப்பூடி இஞ்சி சேர்ப்பேன், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இன்னொரு அடையையும் ஊற்றிட்டு போயிடுவோம்.
இது நல்லா வேகட்டுங்க. ஓகே, எங்களோட வ்ளாக் இன்னைக்கு இவ்வளோதான். ஸோ வெளியிலையும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நசான்னு விட்டுருக்கு. இதை போய் அத்தைகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தத்தா ஐஸ் வேணும். ஐஸா? என்ன ஐஸு? அந்த இது எடுத்து கொடுத்தேன். அட வெய்யுங்க, அட வெய்யுங்க. ஒன்று தான் கிடைக்கும். சரி கிடைக்கட்டும், நீங்கள் அதை சாப்பிடுங்க. தண்ணியை மொந்துட்டு வரேன். எதுக்கு சட்னியா? எதுக்கு மாட்டேது? இன்னொன்று கொண்டு வரேன், ஊற்றி வச்சிருக்கீங்க. வேணாம், கொஞ்சம் சாப்பிடுங்க பேசாம. இல்லை வேணாம். இந்த பாரு பார்த்தீங்கன்னா ஃபைனல் தோசையும் முடிச்சாச்சு, அடையும். எனக்கு இந்த சமைக்கிறதுனா சொல்லவே வேணாங்க, ரொம்ப பிடிக்கும். அதை விட சமைச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அதை விட பிடிக்கும். அவங்க வந்து நமக்கு லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு தெரியும், பட் இருந்தாலும் இவ செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தோசையோ ஒரு அடையோ இல்லை பணியாரமோ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா போகையில் அது வந்து நமக்கு வந்து செஞ்சதுக்கான திருப்தி, அந்த முழு பலன் அப்படியே அடையுது. என்னமோ தெரிலைங்க, மலையில் 1000 கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளே, சாரி மலையிலன்றேன், மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கையில் மழை வந்துச்சுன்னா அப்படி சுட சுட ஹாட் பாக்ஸில் போட்டு அது பிடிச்ச ஒரு டேஸ்ட்டான சட்னியை வச்சு சாப்பிட்டா என்ன கஷ்டம் அதெல்லாம் பறந்து போயிடும். ஓகே, இன்றைக்கி நாங்கள் நல்லா சுட சுட ஒரு அடை தோசை தேங்காய் சட்னி சாப்பிடுறோம். ஓகே, பாய், குட் நைட்டுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுறீங்க, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னை வந்து நானே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, டாட்டா, பாய், குட் நைட்டுங்க.